ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அருணாச்சல் ஐயா மாஸ்க் காட்ட போகிறாருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம சுந்தரவல்லி பேசினது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக அமைதியாக கேட்டுட்டு இருந்தார். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் சுந்தரவல்லி தான் அப்படின்ற ஒரு உண்மை அருணாச்சல் ஐயாவுக்கு தெரிய வந்ததுமே பயங்கரமாக கோவம் வருது அருணாச்சல் ஐயாவுக்கு. சுந்தரவல்லி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த பையன் செத்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க சுந்தரவல்லி தான் அப்படின்ற உண்மை அருணாச்சல் ஐயாவுக்கு தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னப்பா ஆச்சு, போனீங்களா, நந்தினியை வெளியே எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்கும்போது நம்ம அருணாச்சல் ஐயா நடந்த எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் அம்மா அந்த இடத்துக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் நந்தினி நீங்கள் போயிடுங்க, இல்லைனா நான் இங்கே தற்கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலமா. நாங்கள் இப்போ அந்த ஸ்டேஷனை விட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்பா, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அம்மா பயங்கரமா நல்லா கேம் ஆடுறாங்க, அதை ஃபஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சூர்யா பண்றது பேசுறதுதான்ப்பா கரெக்ட். ஏன்னா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, நந்தினியும் சூர்யாவும் இந்த வீட்டை விட்டு போகும்போது என்கிட்ட அம்மா என்ன வார்த்தை தெரியுமாப்பா சொன்னாங்க, அவள் இந்த வீட்டை விட்டு போவான், ஆனால் ரிட்டன் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான், என் பையன் மட்டும்தான் வருவான், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்கப்பா. சரி, இவங்க சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு நானும் நினச்சேன். ஆனால் 2 நாள் கழித்து ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நந்தினியை தீர்த்து கட்டிட்டீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை பேசினாங்கப்பா. இதுக்கு பின்னாடி அம்மாவோட முழு சதி திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அருணாச்சலையை உடனே காரை நிப்பாட்டிட்டாரு. என்ன மாதவி நீ சொல்கிறதுல உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறதான் சத்தியமான உண்மைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கேட்டதுமே செம சாக்காயிடுறாங்க. உடனே வண்டியை ஊருக்குள்ளே திருப்பி விட்றாங்க. சுந்தரவல்லி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, இதுக்கு மேலே நீ எதனா பண்ணனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையா அவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்காரு. சுந்தரவல்லி கிட்ட இப்படி பேசி பார்த்ததே இல்லை. உடனே ஃபோன் போட்டு சூர்யா கிட்ட, சூர்யா நீ போய் நந்தினிக்கு உதவி பண்ணுற, நந்தினிக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நீ போயிட்டு நந்தினிக்கு உதவி பண்ணு, இதுக்கு மேலே நந்தினியை யாருக்கிட்டேயுமே நெருங்க விடக்கூடாது, நந்தினிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைடா, இது முழுக்க ஒரு பிளான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா சாருக்கு தெரிய வந்துடுச்சு, டாடிக்கு எதுவும் தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூர்யா சாரும் ஸ்டேஷனுக்குள்ளே போனாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யா சார் எல்லா உண்மையுமே வாங்கிட்டு வந்துட்டார். ஹாஸ்பிட்டல் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே 4-5 பேர்கிட்ட விசாரித்து எல்லா உண்மையுமே வாங்கிட்டு சுந்தரவல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. அருணாச்சலையா கூட்டு சூர்யா சாரே சுந்தரவல்லி இருந்தாங்க, இவங்க தான் குற்றவாளி, இவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, என் மனைவியை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுந்தரவல்லிக்கு ஒன்றுமே புரியாமல் திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.